நடந்துச்சு நீங்க பாத்தீங்களா? என்ன இல்லை எல்லாம் மயக்கம் தான் போட்டு விழுந்தாங்க. எல்லாம் மயக்கம் தான் போட்டு விழுந்தாங்க. யாரும் சாகலாம் இல்லை. மயக்கம் வருதுன்னு எல்லாரும். ஆமாம், கூட்டம் பயங்கர நெரிசல். அதனால தான் இங்க எவ்வளோ குழந்தைங்க யாரு நின்றுட்டு இருந்தாங்க? எப்படி நின்றுட்டு இருந்தாங்க? எல்லாம் இங்கே தான் மரத்தில் உட்காந்துருந்தாங்க. எல்லாம் மேலே உட்காந்தாங்க, கீழே உட்காந்தாங்க. இடம் சின்ன இடங்கனால நெரிசல் ஓவராக நெரிசல். எல்லாம் நாங்களே எல்லாம் கீழே விழுந்து எல்லாம் தொலைகிட்டு இருக்காங்க. பேக்கெல்லாம் விட்டுட்டோம். நீங்க பார்க்கும்போது எவ்வளோ குழந்தைங்க எடுத்துட்டு போயிருப்பாங்க வண்டியில? இல்லை குழந்தையெல்லாம் நிறையா காணாம தான் சொல்கிறாங்க. நிறையா குழந்தைங்க காணாம தான் சொல்கிறாங்க. பேர் ராஜேஷ், கரூர். என்ன நடந்துச்சுனாங்கல்ல? அதாவது நெரிசல், கூட்ட நெரிசல் தான். எல்லாம் மயக்கம் வந்துருச்சு, எல்லாம் வெளியே வந்துட்டோம். அவ்வளோதான் பார்த்தோம். வந்து ஆம்புலன்ஸ் ஏற்றிட்டு போனாங்க, பார்த்தோம். அவ்வளோதான், வேற எவ்வளோ ஒன்றும். பேர் ஏற்றிட்டு போனாங்க நீங்க பார்க்கணும்? இல்லை ஆம்புலன்ஸில் வெறும் ஆம்புலன்ஸ் தாங்க நிறையா சுற்றுச்சு. ஆம்புலன்ஸில் வெறும் ஆம்புலன்ஸ் தான் நிறையா சுற்றுச்சு. ஆளுங்களை எடுத்துகிட்டு போனது கம்மி. ஆனால் ஆம்புலன்ஸு ஒரு 100 ஆம்புலன்ஸுக்கு மேலே வந்து சுற்றிக்கிட்டே தான் இருந்துச்சு. கூட்டத்தை கலைச்சிட்டாங்க. அவ்வளோதான். ஆம்புலன்ஸ் வந்து 100 கணக்கில் பார்த்தோம். நானும் இங்கே பாருங்க, என் உடம்பே பாருங்க. நானும் ஒரு 4 பேரை நான் காப்பாற்றினேன். ஒரு நிமிஷம் இல்லை, என்ன நினச்சுன்னா நடக்கிறக்கு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஒரு லீடர் வர்றப்போ ஒன்று ஓப்பன் பிளேஸு அவர் சூஸ் பண்ணணும், இல்லை அரசாங்கமும் ஓப்பன் பிளேஸை சூஸ் பண்ணி கொடுக்கணும். நல்ல க்ரௌடான இடத்துல, மெயினான இடத்துல கொடுத்துட்டு, ஒரு வீடுனா ஒரு 10 பேர் தான் இருக்க முடியும். ஒரு வீட்டுக்குள்ளே, ஒரு வீட்டுக்கு 100 பேர் போக முடியுமா? ஒரு கல்யாணம் பண்ணோம்னா 500 பேர், 1000 பேர், 10,000 பேர் போக முடியுமா? அந்த மாதிரி இடத்த இங்கே சூஸ் பண்ணி கொடுத்ததெல்லாம் தவறு. இது வந்து அவங்க டிவிக்கு நிர்வாகமும் அவங்களும் மாற்றணும், என் தலைவரும் மாற்றணும், கவர்மெண்ட்டும் இதுக்கப்புறம் இது மாதிரி கூட்ட நெரிசல் இடத்துல பர்மிஷன் கொடுக்கக்கூடாது. ஓப்பன் பிளேஸ் ரோடு எல்லாம் ஏறினதான் ஒன்று ஒருத்தர் உயிரை காப்பாற்றி ஏறினதான். மரக்கிளை உடைஞ்செல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவன் உயிரை காப்பாற்றி வந்தாலே பெரிய விஷயம். எனக்கு எவ்வளோ பேர் வண்டியில் ஏற்றி விட்டீங்க? ஏன்னா நீங்கள் 4 பேர். நான் 4 பேரை ஏற்றி விட்டேன். எனக்கு மேலே விழுந்தாங்க. நான் 4 பேரை நான் ஏற்றி விட்டேன்.